திருச்சிற்றம்பலம். சோமயம் சேனலில் இன்று திருவள்ளுவர் இறைவன் பண்புகளை எவ்வாறு கூறுகின்றார் என்பதனை பார்ப்போம். இறைவனை ஆதிபகவன் என்றும் வாளறிவன் என்றும் மலர்மிசை ஏகினான் என்றும் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்றும் இறைவன் என்றும் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றும் தனக்கு ஓமை இல்லாதான் என்றும் அறவாளி அந்தணன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாம் ஒரு 3 வார்த்தைகளுக்குரிய பொருள்களை சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தனக்கு மேல் ஒரு பொருளையும் பெற்றிராமல் தானே முதன்மையானவனாக விளங்குதலின் அவன் ஆதி என்று கூறப்படுதல் உண்மையாகும். முளைத்தானே எல்லோருக்கும் முன்னே தோன்றி என்று நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமான் வாக்கையும், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றும் மாணிக்க வாசகரின் கூற்றையும் நாம் இங்கே பொருத்தி பார்க்கலாம். இறைவனுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு உண்டு. இந்த வேறுபாட்டை உணர்த்தவே இறைவனுக்கு சில குணங்கள் இருப்பனவாக அறிஞர்கள் கற்பித்து கூறியுள்ளார்கள். தன்மயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்ற எண் குணங்களை உடையவனாயமையால் அவன் எண் குணத்தினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இதையே தான் சுந்தரமூர்த்திகள் இறைவனை என் குணத்தினானை என்று பாடியுள்ளார். இப்படி அருளாளர்கள் கூறுவதற்கு காரணம் நம் வள்ளுவனார் தம் திருவாயால் இறைவனை என் குணத்தான் என்று கூறி போந்தமையை அன்றி வேறன்று. தூய அறிவன் பேரறிவன் இறைவன், நாமோ சிற்றறிவினர் தூய்மையற்ற அறிவினர். அதனால்தான் வள்ளுவனார் வாளறிவன் என்று அழுத்தி கூறியுள்ளார் இறைவனை. இந்த உண்மையினால் அன்றோ பேரறிவே இன்பப் பெருக்கே என்றார் தாய்மானவர். இறைவன் கற்பனை கடந்த ஜோதியாக இருந்தாலும் கருணையே உருவமானவன். இப்பண்புடையவன் இறைவன் என்பதனை அன்பால் தன்னை நினைப்பவர்களுடைய மனத்தாமரையில் விரைவில் சென்று குடிபுகுபவன் என்பதிலிருந்து நாம் உணரலாம். இதை வற்புறுத்தவே பெருநாவலராம் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் என்று இறைவனை கூறலுற்றார். இந்த கருத்தை ஒட்டிய திருநாவுக்கரசரும் இறைவனை மனத்தகத்தான் என்று போற்றியுள்ளார். என் உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறு என்று கூறினார் நம் மாணிக்கவாசக பெருமான். நஞ்சுடை கண்டர் நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து என்று அருளி செய்தார் ஞானசம்பந்த பெருமான். இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். இவன் தனக்கு வேண்டியவன், இவன் தனக்கு வேண்டாதவன் என்று கருதும் இயல்பு அந்த இறைவனிடத்தில் இல்லை. ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான். இதனாலன்றோ அவன் கொடிய விடமுடைய பாம்பினையும் தன் மீது அணிந்து கொண்டார் என்பர். விருப்பு வெறுப்பு இல்லாதது இறைமை குணம் என்பதை இறைவன் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து அவரை தனக்கு அன்பனாக ஆக்கி கொண்டதனாலும், அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் தந்து அவரையும் அன்பராக்கி கொண்டதாலும் நாம் நன்கு உணரலாம். இந்நிகழ்ச்சி இறைவனது வெறுப்பு உணர்ச்சியினையா காட்டுகிறது? இல்லை, அவனது அறக்கருணை மரக்கருணை மாட்சிமையன்றோ காட்டுகின்றது. எனவேதான் இந்த பண்பாடுகளை அறிந்தன்றோ வள்ளுவப் பெருந்தகையார் முன்கூட்டியே தம் பாவில் இறைவன் இயல்பு இன்னது என்பதை வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று வியந்து பேசியுள்ளார். இதனையே தான் அப்பர் பெருமானும் வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் என்று இறைவனை பாடி அருளியுள்ளார். மீதி வார்த்தைகளுக்கு நாளை பொருள் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.